இன்னைக்கு நான் வேட்டைக்கு வந்திருக்கிறேன், மீன் வேட்டைக்கு. இன்னைக்கு பேதுரு ஆண்டவனை மாற்றிட்டாரு. இந்த மீன் வேட்டையில் இப்போது இதை வரல் பிடிக்கலாம், ஜிலேபி பிடிக்கலாம், எல்லா ஐட்டம் இதில் பிடிக்கலாம். அப்படி ஒரு டெக்னிக். இது வரல் பிடிக்கிறது தான், ஆனால் நான் டெக்னிக்காக வச்சுக்கிறேன். இப்போ என்ன உபயோக போது சொன்னால் ஜிலேபிக்காக வந்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னு சொன்னால் பசிக்குது. ஒரு 2 ஜிலேபி மாட்டினா சரியான ஐட்டம் இங்கே மாட்டும் சொல்லிக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்க அங்கே இருக்கிற பாருங்க, ஒரு வீடு, ஒரு குடிசை போட்டிக்கிறாங்க. சரியான மீன் மாட்டும், பெரிய பெரிய ஜிலேபிக்கு இது சொன்னாங்க. அதுக்கு தான் வராது கைட்டு வச்சு ஜிலேபி இதுக்காக மாட்டி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம போட போகிறோம், அந்த இடத்த போட போகிறோம். எவ்வளோ பெருசு மாட்டுதோ பார்க்கலாம். மாட்டினோடனே 2 மாட்டினோடனே சாப்பிட்டுடணும். பசி தாங்க முடியல. நான் ரொம்ப தூரமாக வந்திக்கிறேன், 15 கிலோமீட்டர் தூரம். அருமையான தேவ பிள்ளைகளே, போட்டவுடனே மாட்டிக்குது. அது எவ்வளோ பெருசு ஜிலேபியாக நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போது சுற்றி கொண்டிக்கிறேன். ஒரு கையில் வச்சு கேமரா பிடிச்சிக்கினி ஒரு கையில் சுற்றி கொண்டிக்கிறேன். பாருங்க, ஜிலேபி தான் மாட்டி வருது. அங்கே பாருங்க, பெரிய ஜிலேபி தான் போய் சிக்கலை மாட்டிக்கிச்சு. எனக்கு இழுக்கி போகுது பிள்ளைங்கள. முடியல, கிட்ட போய் தான் இழுக்கணும். வந்துச்சு. ஜிலேபி கஷ்டப்பட்டு நிற்கிறேன் பாருங்க. எவ்வளோ பெரிய ஜிலேபி வருது பாருங்க. வந்துச்சு பார்த்தியா? அருமையான தேவபிள்ளைகளே, பாருங்க எவ்வளோ பெரிய ஜிலேபி. சொன்னது போல் ஐயா பெரிய ஜிலேபி மாட்டிக்குது, பெரிய ஜிலேபி. இதுக்கு இப்போ இன்னொன்று மாட்டினா சுற்றி சாப்பிட்டுணும். எப்படி சூப்பராக பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ அருமையான தேவப்பிள்ளைக்கிற ஒன்றும் இல்லை, 2 மாட்டிச்சு. பெரிய பெரிய ஜிலேபி 2 சுட்டி சாப்பிட்டுணும். இங்கே தான் கிளீன் பண்ணேன். இந்த கம்பியில் தான் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பார், வயிறெல்லாம் எடுத்து போட்டாச்சு. கிளீன் பண்ணிட்டு இப்போ தண்ணியில் கை விட்டு சும்மா உப்பு தான் இருக்குது, மசாலா இல்லை. உப்பு போட்டு சும்மா ஜம்மனி பண்ணிடுறோம் பாருங்க. இதுதான் இங்கே தான் பிடிச்சது. இதில் தான் இருந்துச்சு ஜிலேபி, படா ஜிலேபி. 2 1/2 கிலோ மேலே வந்துங்க. அவ்வளோ பெரிய பிளாட்டிங் ஜிலேபி. இந்த ஏரியா தான் பிடிச்சிருக்கிறேன். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், பில் அடிங்க. பேதூருக்காக இன்றைக்கி ஜிலேபி வேட்டைக்கு வந்திருக்கிறேன், வரால் வேட்டைக்கு வந்துக்கிறேன். இன்றைக்கி எது கிடச்சாலும் விடவே மாட்டேன். ஒரு பிடிச்சிடலாம். ஓகே 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 ஓகே. அருமையாக தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்கள் 2 மீன் எப்படி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ சுட்டி சாப்பிட்றேன். இப்போ பற்ற வைக்கிறேன் பாருங்கள். தீப்பெட்டி இலை, அதுக்காக அந்த வீட்டாண்ட போயிட்டு தீப்பெட்டி வாங்கிட்டு வரணும். இல்லை அங்கே பத்துக்கு நெருப்பு எது ஒன்று எடுத்து வரணும். எடுத்து வந்து தான் பற்ற வைக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நெருப்பு பற்றிக்கிச்சே. எப்படி சொல்லுது பாரு. சுட்டி அப்புறம் உங்கள் லைனுக்கு வர இப்போது மீன் சுடுது பாருங்க. சும்மா லக்க 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 சுடுது.
சாப்பிட்ட நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை பேதூர் ஐட்டம் இதோ நம்ம ஐட்டம் ரெடி ஆக்கிட்டு பாருங்க. பிஸ்கட்டோட டேஸ்ட்டோட தண்ணி பாட்டிலுக்கு இது பண்ண தண்ணி பாட்டில் இப்போது டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் பாருங்க. இன்னைக்கு வரால் வேட்டை வந்து ஜிலேபி வேட்டை பண்ணி இப்போ சாப்பிட்டு அப்புறம் உங்கள் லைனுக்கு வரேன். பார்க்குறவங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக இது கடைசி காலம். எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் எவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட்டாலும் அது மண்ணாயிடும். ஆனால் ஆத்மா பாரம் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் நரகத்து வாசல் போகாதபடி ஏசப்பா இப்படி பேதுராண்டு 2 மீன்கள் பாருங்கள். 2 மீன் மீன் 2 மீன் 5 பண்ணவன். அதே போல் குட் 2 பிஸ்கட் பாக்கெட்டு. நீங்கள் எல்லாம் எந்த தெய்வத்துக்கும் தெரியாது. ஆனால் இப்போ நம்மளுக்காக உருவாக்குகிறார். யோவான்ல பார்த்தாலும் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எரேமியாவில் பார்த்தாலும் சொல்லியிருக்கிறார். தாயின் கருவில் உருவாக்கம் என்று நான் உன்னை தெரிந்துக்கினேன். அப்புறம் வந்து சங்கீதத்திலையும் சொல்லிக்கிறார். 51 பாவத்தை தாய் கர்ப்ப பாவத்தில் நான் வந்தேன், என்னை சீக்கோவிலிருந்து சுத்தப்பட்டு சொல்லிக்கிறார். என்னை கல்வி பரிசுத்த பண்ண ஆண்டவரே, இனியும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிக்கிறார் ஆண்டவர். தாவீது சொல்லிக்கிறார் ஆண்டவராண்ட சீக்கோவிலேருந்து கல்வி பரிசுத்த பண்ணி அவர் பாவ கருப்புலேருந்து நான் பொருந்திருக்கிறேன், என் தாய் பாவம் கர்ப்பத்திலிருந்து பொருந்திக்கிறேன் சொல்லி இனிமே உன் ராஜ்யத்தில் நான் வர வேண்டும், என்னை தள்ளாடப்படி என்னை வச்சிட சொன்னார் ஆண்டவர். இது பார்க்குறவங்க இது மீனோட வேட்டை இருந்தாலும் ஆனாலும் ஆத்மா வாரத்துக்காக ஜெபம் ஜெயம் பார்க்குற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகருக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அநேகர் பார்க்கட்டும், அநேகர் ரட்சிப்பு வட்டும். தெய்வத்தை கும்பிட போல தப்பாக்கு உலகத்துக்காரன் யார் இருந்தாலும் கும்பிடுங்க. வாரத்தை ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போங்க. ஆத்மா பாரத்துக்காக சொல்லிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்க்குற ஒவ்வொரு நீதிமானுக்கும் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆத்மா இங்கே பூமியில் கெட்டிப்போனால் அவன் பரலோகம் துக்கப்படும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டான் பரலோகமே சந்தோஷப்படும். ஆத்மா பாரம் ஊழியம் இது. என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்ஜாய் பண்ணுறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஆமீன். சூப்பராக இருக்குதுப்பா, செம்ம டேஸ்ட், நல்லா வந்துருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப நாள் ஆசை இப்படி வந்து சாப்பிடணும் சார். என் ஆசை என் ஆண்டவர் நிறைவேற்றிச்சார். செம்ம சும்மா ஹல்வா பழகுது. செம்ம மஜா. எவ்வளோ மஜா இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கணும்ப்பா. வெள்ளையாக நல்லா பற்றி போய் வா இப்படிதான் என்ஜாய் பண்ணுப்பா. மஜா, செம்ம மஜா. மீன் பிடிச்சி அது சுட்டி லட்டு போல சாப்பிட்டா இப்படி டேஸ்ட்டு நம்ம வறுத்தாலும் வராது. வெறும் உப்பு தான் போட்டேன், தூள் கலப்புதுப்பா. பார்க்குறோங்க பாருங்க, லைக் பண்ணுங்க, பார்க்குறாங்க.